ஹாய் காய்ஸ், நான் உங்களோட சாண்ட் மாம். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, we will be looking at லைஃப் ப்ராசஸோட லாஸ்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 7 questions நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஆர் அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால், த கிட்னிஸ் இன் ஹியூமன் பீங்ஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் தி சிஸ்டம் ஃபார் எதுக்கு? அஃப்கோர்ஸ் கிட்னிஸ்னால் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். கிட்னிஸு, ஃபில்ட்ரேஷனு, ஸோ அதெல்லாமே வந்து எங்கே வருது அப்படின்னா எக்ஸ்கிரீஷன். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு கேட்டால் அது ஆப்ஷன் சி, எக்ஸ்கிரீஷன் தான். சரி, ஓகே மேம், கிட்னிஸு, எக்ஸ்கிரீஷனு, ஃபில்ட்ரேஷன் யூனிட்டில் அதில் நெஃப்ரான்ஸ்லாம் இருக்குது மேம். சரி, கிட்னிஸ் பற்றி ஒரு ஓவரால் வியூ நமக்கு வந்து ஒரு ரிவைஸ் ஆன மாதிரி, ரிவிஷன் ஆன மாதிரி இருக்குன்னா அதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். கிட்னிஸ்னால் என்ன? அது வந்து பீன் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரு. பார்க்குறது கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது. அதுக்கப்புறம் அது ஒன்றே இல்லை, பேராக இருக்குது. அதாவது 2 கிட்னிஸ் வந்துட்டு நமக்குள்ளே வந்து இருக்குது. சரி, இந்த கிட்னிஸ்குள்ளே வந்துட்டு ஃபங்க்ஷனல் யூனிட்டு ஆர் ஃபில்ட்ரேஷன் யூனிட் அப்படின்னு கேட்டால் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. அதுதான் வந்து இந்த யூரின் ப்ராசஸ், இந்த யூரின் ரிமூவலுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ எக்ஸ்கிரீஷன்னா வந்துட்டு என்னது? இட் ரெஃபர்ஸ் டு தி ரிமூவல் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட் ஃப்ரம் பாடி. நம்ம பாடியிலேருந்து வேஸ்ட் ரிமூவல் பண்ணுற அந்த ப்ராசஸை தான் நம்ம எக்ஸ்கிரீஷன்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது கிட்னி. ஓகே, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். அடுத்தது கொஸ்டினுக்கு போயிடலாம். த சைலம் இன் பிளான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஸோ சைலம் அண்ட் ஃப்ளோம் ரெண்டுமே வந்துட்டு வாஸ்குலர் பண்டல்ஸ். சைலம் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் மட்டும்தான். அதுவும் அதோட டைரக்ஷன் வந்துட்டு ஒன் வே தான். ரூட்ஸ்லேருந்து அந்த வாட்டரை வந்துட்டு மேலே கொண்டு போகும். ஸோ ரூட்ஸ் தான் வந்து சாயிலில் இருக்க வாட்டரை வந்துட்டு அதை அப்சார்ப் பண்ணும். அந்த வாட்டரை வந்துட்டு அது மற்ற பார்ட்ஸுக்கு வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ சைலம் வந்து என்னது? அது ஒரு வாஸ்குலர் டிஷ்யூ. எதுக்கு அது இருக்குது? இந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாரு. ஓகே, ஸோ இந்த சைலம் வந்துட்டு நம்ம கண்டக்டிங் டிஷ்யூ, வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு கூட நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா வாட்டர் கண்டக்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ சைலம் வேறு என்ன பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் தி ரூட்ஸ் டு தி பிளான்ட் பாடி சச் ஆஸ் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். ஏன்னா சாயிலில் தான் தண்ணி இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணுறது ரூட்ஸ் தான். ரூட்ஸ்லேருந்து மற்ற பகுதிக்கு, லீஃபுக்கோ, ஸ்டெம்முக்கோ, ஃப்ளாருக்கோ, பட்டுக்கோ தண்ணி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த டிஷ்யூ மூலியமாக தான். அடுத்தது சைலமில் வேறு என்ன இருக்குது? ஒரு ஷார்ட் நோட் அப்படின்னு கேட்டால் ட்ரைக்கிட்ஸு, ஃபைபர்ஸு, வெசல்ஸு அண்ட் பேரன்கைமா இருக்குது. ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். The autotrophic mode of nutrition requires. Autotrophic mode நம்ம வந்து 2 மோடு பார்த்தோம். ஒன்று வந்து autotrophic mode of nutrition, இன்னொன்று heterotrophic mode of nutrition. autotrophic mode of nutrition என்ன? ஆட்டோ அப்படின்னா செல்ஃபே, தானாகவே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஆர்கானிசம் என்ன அப்படின்னா மைண்டில் டப்பு ஞாபகம் வரணும், பிளான்ஸ் தான். பிளான்ஸ் மட்டும் தான் தனக்கு தேவையான ஃபுட்டை தான் கையே தனக்கு துணைன்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை அவங்களே வந்துட்டு பண்ணிப்பாங்க. அதுக்கு சிலது காம்போனன்ட்ஸ் வந்து தேவை. இப்போ தேவையான பொருட்கள் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம ஒரு சிக்கன் குழம்பு வைக்கினாலும் நமக்கு தேவையான பொருட்கள் சிக்கனு, மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இது பிளான்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள், அதோட ஃபுட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வேணும். என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அட்மாஸ்ஃபியர்லேருந்துட்டு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வேணும். அதுக்கப்புறம் சாயிலேருந்து வாட்டர் வந்துட்டு தேவை. லீஃபில் ஏற்கனவே குளோரோஃபில் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அகைன் சன்லைட்டு தேவை. ஸோ இது எல்லாமே வந்துட்டு தேவை. ஃபோட்டோசிந்தசிஸ் என்ற ப்ராசஸ் மூலமா அது ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஓகே, எஸ். அண்ட் இதனால என்ன பண்ணுதுன்னா சன்லைட்டை ட்ராப் பண்ணி இந்த சோலார் எனர்ஜியை அது கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் ஆல் ஆஃப் தீஸ் எல்லாமே தேவை. ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் which is the breakdown of pyruvate to give carbon dioxide, water and energy takes place எங்க? ஸோ பைருவேட் வந்துட்டு பிரேக் ஆகுது. ஒரு பெரிய மாலிகுல் பைருவேட். இது பிரேக் ஆனதுனால இதன் வழியாக என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, அப்புறம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இந்த மொத்த ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் மைட்டோகாண்ட்ரியா நடக்குது. அதனால தான் மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி ஹவுஸ் ஆஃப் த செல். அங்கே தான் ஏடிபியும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏடிபினா அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். ஓகே, ஸோ த பிரேக் டவுன் ஆஃப் திஸ் பைருவேட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், எனர்ஜி எங்கே நடக்குது அப்படின்னா இட் டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வந்து என்ன? Mitochondria. Okay, yes. Moving on to the அடுத்த question. How are fats digested in our body and where does this process
where does this process takes place. ஸோ நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற ஃபேட்டு, நம்ம வந்து எடுக்கிற ஃபுட்டில் இருக்க அந்த ஃபேட்ஸு, நல்ல ஃபேட்டும் இருக்குது, கெட்ட ஃபேட்டும் இருக்குது. உடனே ஃபேட்டுன்னு உடனே அது கெட்ட நினச்சிருந்தாங்க. குட் ஃபேட் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட் ஃபார் ஆர் சர்வைவல். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேட்டு, குட் ஃபேட்டோ பேட் ஃபேட்டோ அது வேறு கதை. இப்போ இந்த ஃபேட்ஸ் வந்துட்டு எங்கே வந்து டைஜஸ்ட் ஆகுது, எப்படி டைஜஸ்ட் ஆகுது, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேட் இஸ் டைஜஸ்டட் இன் தி ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க 95%, 99% ஆஃப் இந்த ஃபேட் எங்கே டைஜஸ்ட் ஆகுதுன்னா நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ அங்கே எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த ஃபேட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு, இந்த ஃபேட்டை உடைக்கிறதுக்கு, சிம்பிளர் ஃபார்ம்ஸில் வந்துட்டு இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் பேர் எப்படின்னா லைபேஸ். இந்த லைபேஸ்ன்ற என்சைம் தான் வந்து ஃபேட்டை பிரேக் பண்ணுது. இந்த பிரேக் பண்ணுறதுக்கு லைபேஸ் ஒரு இடத்துல செக்ரீட் ஆகணும். எங்கேருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு கேட்டால் பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரீட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த ஃபேட்டில் வந்துட்டு ஈஸியாக வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகி அங்கேருந்து மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த்ரூ தி பிளட் ஸ்ட்ரீம் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஓகே, எஸ். அடுத்து சலைவாவோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சலைவாவோட ரோல், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்த உடனே நமக்கு வந்து கொஞ்சம் டெம்ப்டிங் ஆகுதுல்ல, அதை பார்க்க உடனே வந்துட்டு அந்த ஒரு டேஸ்ட் நமக்கு வந்துட்டு அப்படியே அந்த வாயில் எச்சு ஊறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஃபுட்டுக்கு ஒரு டெம்ப்டேஷன். என்ன தான் நம்ம பிரெயின் அதில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணாலுமே சலைவாவுமே வந்துட்டு அதில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுது. என்ன பண்ணுது, நம்ம சாப்பிட்றதுல ருசிச்சு சாப்பிட்றதுக்கு, அதை நல்லா மாய்ஸ்சன் பண்ணுறதுக்கு, நல்லா அதை சாஃப்டாக வந்துட்டு மாற்றுறதுக்கு உதவி செய்கிறது என்ன அப்படின்னா இந்த சலைவா தான். ஓகே, அது மட்டும் இல்லை, இட் சேஞ்சஸ் த pH லெவல் ஆஃப் த ஃபுட் டு ஆல்கலைன். அந்த pH லெவலில் வந்துட்டு ஆல்கலினிட்டி, அதாவது பேசிக்காக வந்துட்டு அது மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறதுனால பிரேக் டவுன் ஆஃப் ஸ்டார்ச் கேன் பி இனிஷியேட்டட். ஓகே, அடுத்து இதனால இட் கண்டெய்ன்ஸ் a digestive enzyme called salivary amylase which breaks down starch into maltose. ஓகே, ஸோ salivary amylase என்ற என்சைம் என்ன பண்ணுது, அகெயின் ஸோ salivary amylase, ரைட். ஸோ அது வந்து ஸ்டார்ச்சை மால்டோஸாக பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த ரோல் ஆஃப் சலைவா இன் டைஜஷன் ஆஃப், பேசிக்லி அந்த ஃபுட் டைஜஷன் வந்து எங்கள் மவுத்லேயே ஸ்டார்ட் ஆகுறதுக்கு உதவி செய்கிறது என்ன அப்படின்னா அந்த சலைவா தான். நம்ம பார்த்துருக்கோம் எங்கே டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் பிரேக்கிங் டவுன் டைஜஷன், இங்கே பிரேக்கிங் டவுன் ஆஃப் ஃபுட் இங்கேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, சலைவாலே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, மவுத்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது அப்படின்னா சலைவா தான். ஓகே, எஸ். Then the next question, what are the necessary conditions for autotrophic nutrition and what are its byproducts? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆட்டோட்ராஃபிக்னா பிளான்ஸ், நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ தான், அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, ஜஸ்ட் இப்போது ஆட்டோட்ராஃபிக் மோடில் வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவை, அங்கேருந்து வருது, சன்லைட் வந்துட்டு தேவை வருது. ஸோ இப்போ பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்ஃபியரில் இருக்குது. இதுதான் வந்துட்டு இந்த பிளான்ட்டில் இருக்க லீஃப். இந்த லீஃபில் ஏற்கனவே இயற்கையாகவே அந்த எல்லாம் பச்சை கலர் ஜிங்கிச்சான் இருக்கிறது காரணம் வந்துட்டு அதில் குளோரோஃபில் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்கிறதுனால. இப்போது சன்லைட்டு அதை ட்ராப் பண்ணிருச்சு இந்த லீஃப், கார்பன் டை ஆக்சைடு அதையுமே இந்த லீஃப்குள்ளே போயிடுச்சு, வாட்டர் ரூட்ஸ்லேருந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ எல்லாமே ஒரே இடத்துல வந்துட்டு இருக்குது. இப்போ இதை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது தான் வேலை லீஃப் அந்த பிளான்ட்டோடது. ஓகே, ஸோ இதில் நம்ம ப்ராசஸில் என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்துக்கிறது, ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கணும், C6H12 + O6. அந்த ஈக்குவேஷன் யூ வில் ஹாவ் டு ரிமெம்பர். அவ்வளோதான் கைஸ் ஃபார் டுடேஸ் செஷன். இன்னும் நெக்ஸ்ட் செஷனில் உங்களை எல்லாரும் வந்து சந்திக்கிறேன். Until next time, this is your Sand Ma'am. Bye guys.